ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வெறுப்புகள் கொஞ்சம் நெஞ்சு வெறுப்புகள் அல்ல, நிறைய நிறைய வெறுப்புகள் இருக்கிறது. அது யாருக்கு? உனக்கல்ல, உன்னை சுற்றி இருக்கும் சிலருக்கு உன்னை பார்த்தால் சில வெறுப்புகளாகத்தான் இருக்கிறது. நானும் அடிக்கடி உன்னிடம் சில விஷயத்தை கூறுவேன். யாரை ஒதுக்கி வைக்க வேண்டும், யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் நீ கேட்பது அல்ல, உன்னுடைய இஷ்டத்திற்கு இருக்கிறாய். எது நடக்காது, அது முடியாது என்று. நான் ஒரே ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லட்டுமா? யார் என்ன சொன்னாலும் அதை மட்டும் காதில் வாங்காதே. ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது நான். அதற்கு சரியா தவறா என்று ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கப் போது நீ. இதற்கு நடுவே வேறு யாராவது வந்தால் தாராளமாக ஒதுக்கித்தல். உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பது போல யாராவது ஒருவர் வந்தார்கள் என்றால் எதுவும் பார்க்காதே. உன்னுடைய மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை தாராளமாக பேசு. தங்கமே, நீ யாருடைய மனதையும் எப்பொழுதும் கஷ்டப்படுத்துவது அல்ல. ஆனால் அப்படி கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அமைதியாக போக வேண்டும் என்ற அவசியமும் அல்ல. நீ என்றும் நீயாக இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக காக்க வேண்டியதும் ஒவ்வொன்றாக அழகாக மாற்ற வேண்டியதும் என்னுடைய கையில் இருக்கிறது. எனக்கு தெரியும் நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாய். உனக்கு என்ன தேவைப்படும், உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவைப்படாது என்ற அத்தனையும் எனக்கு தெரியும். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்தமான கஷ்டத்தையும் எடுத்து சந்தோஷத்தை கொடுப்பேன். நீ கேட்கலாம், எப்படி எப்படி உன்னால் கொடுக்க முடியும் என்று நீ கேட்கலாம். ஆனால் என்னால் கொடுக்க முடியும். எப்பொழுதுமே உனக்கு நான் சகலத்தையும் கொடுக்கிறேன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக இன்பத்தையும் கொடுப்பேன் என்று நம்புகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? கவலைப்படாதே. உனக்கு நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடம் வந்து நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மாறும், அனைத்தும் மாறும். வாழ்க்கையில் இருக்கும் ஒட்டுமொத்தமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஒவ்வொன்றாகவே முடிந்து உனக்கு இன்பத்தை பரிசாக நான் கொடுப்பேன் என்பதுதான். நிறைய நிறைய வேதனைகளோடு நிறைய நிறைய கவலைகளோடு வாழ்கிறீர்கள். எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருந்தாலே போதும். எதை வேண்டுமானாலும் இங்கு மாற்றலாம். இங்கும் நிறைய பேருக்கு நிறைய நிறைய கவலைகள் உண்டு. ஆனால் சிலர் வெளியில் காட்டிக்கொள்கிறார்கள், சிலர் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் இனிமேல் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் என்னிடம் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அத்தனை உரிமைகளும் என்னிடம் உண்டு. நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் உரிமை இல்லை, எப்பொழுதும் உங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று. ஆனால் அப்படியெல்லாம் அல்ல. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கும். அது இப்பொழுது கிடைக்கவில்லை, அவ்வளவுதான். கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை கொண்டு வந்து நானே சேர்ப்பேன். என்னை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையோ அது எனக்கு தேவையல்ல. என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய வேலை என்ன, அதில் மட்டும் நான் மிகவும் கவனமாக இருப்பேன். எனக்கு
சந்தோஷமாகவும் என் பிள்ளைகள் எப்பொழுதும் மனதில் அமைதியோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு பொழுதும் நான் ஜெயித்து விட்டேன், நான் என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்து விட்டேன் என்று மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் நான் ஆசைப்படுகிறேன், கவலைப்படுவேன். உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கெட்ட விஷயத்தை தருவேன் என்று எவ்வாறு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதெல்லாம் நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களுக்கு எதையும் தவறாக செய்யவே மாட்டேன். எதையுமே போட்டு குழப்பாமல் எல்லாமும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கிறது, எல்லாமும் உங்களுக்கு யோகமாகவே அமையும் என்று மட்டுமே நம்புங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாமும் வெற்றிகரமாகவே மாறும். நீங்கள் சொல்லலாம், இதுவரைக்கும் நான் எடுத்தேன் என்ன முடிவுகள் நலமாக இருந்தது, எனக்கு என்ன முடிவுகள் வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தது என்று நீ கேட்கலாம். இதுவரைக்கும் இல்லை என்றால் இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை நீ நம்பி ஒவ்வொரு விஷயத்திலேயும் அமைதியாக இரு. சோதனை காலங்கள் எப்பொழுதும் சோதனை காலங்களாக இருக்காது, மாறும். அதே போல உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே மாறும், மாற்றுவேன். என் மீது நீ நம்பிக்கை வைக்கிறாய், உன் மீது நான் அதிகமான நம்பிக்கையையும் அதிகமான சந்தோஷத்தையும் நானே கொடுப்பேன். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நீ ஏமாந்தது மட்டுமே மிச்சம். ஆனால் இதற்கு பிறகு நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதுமே பயப்படவே வேண்டாம். உன்னுடைய சோதனை காலத்தை அடியோடு நான் முடித்து வைத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை உருவாக்கி தருவதற்காக எல்லா நாளும் எப்பொழுதும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் எல்லாம் வல்ல அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கவும் நான் இருக்கிறேன், நான் இருப்பேன். நீ அமைதியான பிள்ளை, எப்பொழுதும் அமைதியாகவே இரு. சந்தோஷமாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் பிள்ளை, நீ எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இரு. யாரையும் போட்டு இவன் என்னை இது செய்துவிட்டான், அவன் என்னை அது செய்துவிட்டான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நான் திருப்தி என்ற ஒன்றை கொடுக்கிறேன். நீயும் திருப்தியாக இரு. உனக்கு சோதனை முடிந்து சாதனை துவங்கும் காலம் வந்த பிறகு துணிச்சலாக அனைத்தையும் நின்று போராடு. நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம். நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தது என்றால் தெய்வங்கள் ஆகிய அனைவரும் உனக்கு துணையாகவே இருக்கும். ஏற்கனவே நீ படும் வேதனை அனைத்தையும் பார்த்த நான் இதற்கு பிறகும் உனக்கு நான் சோதனையை கொடுப்பேன் என்று நினைத்தாயோ? கண்டிப்பாக அல்ல. இனிமேல் அத்தனையும் வெற்றி மட்டுமே. எப்பொழுதும் உனக்காக உன்னுடைய அப்பாவாக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.